பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டே இருக்க. லூசா மாமா நீ? எங்க அம்மாவுக்கு என்ன வெளிய கொண்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட அவங்க வேலை தான் ரொம்ப முக்கியமா போச்சு. இதோ பாரு, அதெல்லாம் பேசாத. நீ எப்ப வர? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஷாலு சாப்பிட்டியா? ஏய் உன்னை தாண்டி. இல்லம்மா நாஷ்டா ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. சாப்பிடலையோ? ஏண்டி சாப்பிட மாட்டேங்கிற? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் யார்கிட்டயே பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? நீ தான் என்ன சீட் பண்ணிட்டல்ல. சரி சாரி. சொல்லு, யார்கிட்ட பேசுற? நான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அர்ஜுனா குடு. She wants to talk to you. அவர் உன்கிட்டலாம் பேச மாட்டாரா? பேச மாட்டானா? எச்சி Mama, குடு. I'm not giving the phone. She's pulling it from குடுறி. me. ஹலோ ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டாரா? ஏய் வால்பேப்பர் எப்படி மாத்துன? நேத்து வரைக்கும் என் கூட இருந்த போட்டோ தானே இருந்தது. நேத்துல இருந்தே ஒன்னு எனக்கு பிடிக்கல. அதனால தான் மாத்திட்டேன். பிடிக்கலையா? ಸರಿ ವಾ. Don't touch. ಏ ವಾಡಿ. ಬೇರೆಯನ್ನ? ಇವತ್ತು 2 ಗಂಟೆಗೆಲ್ಲ ಮನೆಗೆ ಬಂದು ಬಿಡ್ತಾಳೆ. ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಆಯ್ತು. பாப்பா, நான் அப்பா பேசுறேன்டா. அப்பா பேசுறேன்டா. நல்லா இருக்கீங்களா? தங்கமே, நீங்க அப்பா மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அம்மா மாதிரி தைரியமா இருக்கணும். எதுக்கும் பயப்படக்கூடாது. தலை நிமிர்ந்து கெத்தா நடக்கணும். யாரா இருந்தாலும் கண்ணை பார்த்து தான் பேசணும். என்ன கஷ்டம் வந்தாலும் அழக்கூடாது. நான் அம்மா அழுது பார்த்ததே இல்ல. நீங்களும் அப்படியே தான் இருக்கணும். அப்பா கூட இல்லைன்னு நீங்க என்னைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. எத்தனை ஆயிரம் மைல் தூரத்துல அப்பா இருந்தாலும் ஒரு சின்ன லீவ் கிடைச்சா கூட உடனே ஓடி வந்துடுவேன். ஏய் பாய் சொல்லிட்டு போடி. ஏண்டி உன்னை ஸ்கூல் ஃபுல்லா நான் போய் தேடிட்டு இருக்கேன். மாமா வந்தோடனே உன் வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டியா? நீ என்னடா இந்த பக்கம் வீட்டில் கூட சொல்லாம வர்ற அளவுக்கு இங்கே என்னடா வேலை? டேய் ஒன்னதான். கிருத்திகா கூட பிரேக்கப் ஆயிடுச்சு அஞ்சலி. அவளை பார்க்க தான் வந்திருக்கான். ஏன் அவர் வாய் திறந்து பேச மாட்டாராமா? ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. உனக்கு என்னடா பிரச்சனை? பழைய கோபத்தையே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சிபிஐ ஆஃபீஸர் தம்பியே ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணால் கண்டிக்க மாட்டாங்களா? அது ஒரு தப்பா? கண்டிச்சதோட நிறுத்திருந்தா சரி. எதுக்கு 10 பேருக்கு முன்னாடி கையை நீட்டணும்? நான் ஒன்றும் ரோட்ல போறவன் அடிக்கல. என் தம்பிங்கிற உரிமையில தான் அடிச்சேன். குடிச்சிட்டு ஆக்சிடென்ட்ல சாவற எத்தனை கேஸை நான் என் கண்ணால பார்த்துருப்பேன். அஞ்சலி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு எமர்ஜென்சி. வேற வழியே இல்லாம தான் குடிச்சிருந்தோம். அன்னைக்கு அவன் டிரைவ் பண்ணான். அதுக்கு முன்ன பின்ன ஒரு டைம் கூட அவன் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. சரிப்பா சாரி. உங்களால எல்லாம் 3-4 வருஷம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே பேசாம இருக்க முடியாது. ஆனா ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கண்டுக்காம விட்டுடுறீங்க. 21 வருஷம் அம்மா அப்பா தம்பி தான் உலகம்னு இருந்துட்டு எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டோ அவங்க கிட்ட பேசாமலும் இருக்க முடியும்? அடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. பேசாமலாம் இருக்காத. மாஷால்லி. அஞ்சலி, எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா உலகத்துல நமக்கு யாருமே நல்லவங்களா தெரிய மாட்டாங்க. கிருத்திகாவை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வா. பை பை. செக். என்னையா ஒரு 3 லேடிஸ் இருக்கிற வீட்ல அப்பப்போ வந்து சும்மா நொய்யுங்கற மேனஸ் இல்ல? 3 லேடிஸா? எங்க? ஓ கண்ணு தெரியாதா? போ எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடு போ. என்னையா வேணும் உனக்கு? மேடம் சைன் வேணும். எனக்கு சைன் போட தெரியாது. வெள்ள பையா. இத மேடம் நினைச்சுக்கிச்சா?
ஷாலு வெயிட். என்னங்க? ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணு மேடம். உங்கள் சைன் வேணும். ம் போங்க. பாட்டி நீயும் வா. மா அவளை பார்த்துக்கோமா. எங்க கேக்குறா? சொல்றது நீ வா. ஷாலுமா கொஞ்சம் இருமா. ஷாலு ஷாலு சொன்னா கேளு. ஷாலு பாப்பாவுக்காவது கொஞ்சம் மரியாதையை சொல்லிக் கொடுங்க மேடம். உங்களை மாதிரியே பேசுது. நான் தான் பெரிய ஆளு, நான் மட்டும்தான் புத்திசாலின்னு ஓவர ஆண்ணா முட்டாளாக்கி உட்கார வச்சிருவாங்கன்னு காதுக்குள்ள சொல்லி சொல்லி வளங்க மேடம். மேடம் எனக்கு ஒரு டவுட்டு. சிபிஐ ஆஃபீஸர்னா பெரிய இதுவா? நான் கேஸை தப்பா ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை அரைஞ்சிங்கல்ல. உங்க கண்ணு முன்னாடியே வந்திருக்கான். அவன் வீட்டு நாய் மாதிரி சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்றத தவிர உங்களால வேற என்ன செய்ய முடிஞ்சது? உங்களுக்கும் எங்களை மாதிரி அதே 1300 கிராம் மூளை தானே மேடம்? அதுல கொஞ்சமாச்சும் நீங்க யூஸ் பண்ணியிருந்தா ஏன் எங்க டிபார்ட்மெண்ட் கேஸ் வர போகுது நாகேஷ்? நீங்க மெயின் அக்யூஸ்ட விட்டுட்டு தெருவுல குல்லா விற்கிறவன், பூ விற்கிறவன், பிச்சைக்காரனை எல்லாம் பிடிச்சி அடிச்சா எப்படி? அது சரி, உங்க லெவலுக்கு இந்த மாதிரி புள்ள பூச்சிங்க கிட்ட தானே வீரத்தை காட்ட முடியும். மேடம் பார்த்து பேசுங்க. எனக்கும் கை இருக்கு. நானும் ஓங்கிடுவேன். நான் பொம்பளை எல்லாம் பார்க்க மாட்டேன். வாங்கடா. அது கீழே போடுறீங்க. ஸ்டாப் இட். வாங்க வேணாமே. சொட்ட சொர்கிருவேன். பெரியவங்கள அப்படி எல்லாம் பேச கூடாது. சுமாரே. என்னடா பாக்குற? அம்மா. என்னடா பாக்குற? லாஸ்ட் வார்னிங். தப்பா பேசுனா ஷாலு மேடம் புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க மேடம். உட்காருங்க நாகேஷ். நான் அன்னைக்கு அடிச்சது தப்பு தான். ஆனா என் கோவம் நியாயம் நாகேஷ். நான் தூக்குறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? எனக்கு மட்டும் இல்லை மேடம், ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே சந்தோஷம் தான். எந்த ஒரு கேஸையும் ஒரு போலீஸ்காரன் தான் அடிமட்ட லெவல்ல இறங்கி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி எல்லா விட்னஸையும் தேடி அலைஞ்சு கிட்டத்தட்ட அந்த கேஸை முடிக்கிற டைம்ல அவன் கேஸை ஹேண்டில் பண்ணது சரியில்லை, இன்னபிசென்ட், சிபிஐ ப்ரோப் வேணும்னு சொல்லி கேஸை உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நீங்க அங்கிருந்து அந்த கேஸை முடிக்கிறதோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பேரையும் புகழையும் தட்டிட்டு போயிருங்க. அதுல எங்க உழைப்பு இருக்கு மேடம். சிங்கம் பதுங்கி வேவு பார்த்து குறி வச்ச இறைய அடிச்சதுக்கு அப்புறம் அதோட உழைப்பெல்லாம் வீணடிக்கிற மாதிரி ஹைனா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த இறைய தட்டி பறிச்சு. இங்க அந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போலீஸ் ஆபீசர் போஸ்டிங் மாத்தப்படுறான், சஸ்பெண்ட் செய்யப்படுறான். அதனால அவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இத திரும்ப திரும்ப இந்த ஹைனா பண்ணிக்கிட்டே இருக்க சிங்கத்து மேல இருந்த பயமும் மரியாதையும் காட்டுல குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். நான் உட்பட சிபிஐனால ஏகப்பட்ட போலீஸ் ஆபீசர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு எல்லாம் உங்க மேல கோபம் இல்லாம இருக்கும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இந்த ருத்ரா கேஸை ஹேண்டில் பண்ண. ரெடி ஆயிட்டியா? சூப்பர் சூப்பர், வா போலாம். போலாமா? நீ எங்க வர? ஆமா, மாமா தான் டின்னருக்கு போறோம்னு சொன்னாரு. சென்ட் ஆஃப் பார்ட்டி இல்ல. அவர் கூப்பிட்டா நீ கிளம்பிடுவியா? சென்ஸ் இல்ல மக்கு. உனக்கும் வயசாகுதுல்ல. நானே என் புருஷனை மிஸ் பண்ண போறேங்கிற ஃபீலிங்ல இருக்கேன். ரெடி. என்ன ரெடியா? போலாமா? போலாமாடா? இல்ல, அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஸ்கைப் சாட் பண்ணுமா, ஸோ வரலன்னு சொல்லிட்டான். நம்ம போலாமா? அப்படியா? ஆமா, நீங்க வேணா கேட்டு பாருங்க. அப்படியாடா அர்ஜுன்? ஆமாம்மா, நைஜீரியா கேர்ள் ஃப்ரெண்டு இப்போதான் ஸ்கைப்பில் ஆன்லைன் வரும். அப்படியே அவகிட்ட அஞ்சலி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாளாம். வெளில அப்படியே கூலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறா. உங்க கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா. என்னை மூட்டு வீட்டிலே இருக்க சொன்னான். சரி, நீ அப்போ மூடிட்டு இங்கே இருந்துரு. ஓகே ஓகே, சரிங்க அர்ஜுன். நீங்கள் போயிட்டு வாங்க. நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி, ஸ்வீட் ஃபேமிலி. பாய் அர்ஜுன். பட்டா. எங்கேயோ துபாய்க்கோ கத்தாருக்கோ போவேன்னு தான் நினச்சேன். யூஎஸ் போறீங்க. வராத இங்கிலீஷை வளைச்சி வளைச்சி பேசிக்கிட்டு வெள்ளைக்கார ஃபிகரோடலாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு வாழ்க்கை தான். நீயே எங்கேயோ வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும். அப்படியே என் கூடவே பக்கத்துலயே இருந்துடலாம்ல. என் மாமாவை நான் ராஜா மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். என்ன தன்மானம் தடுக்குதோ? என் பாப்பாட்ட எனக்கு என்னடி தன்மானம்? லவ் பண்ண காலத்தில் நீ தானே பார்த்துக்கிற. லைஃப்லாம் உன் பக்கத்துலேயே உட்காந்து உன் சம்பாத்தியத்துலேயே சாப்பிடுவேன். ஆனால் என் பாப்பாவுக்கு நான் எதாவது பண்ணணும் ஆசையாக இருக்கும்ல. ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சுட்டு நான் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க 2 பேருக்கும் பண்ணிவிட்டு என் பெரிய பாப்பாவுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்தனா, என் சின்ன பாப்பாவுக்கு ஹக்கீஸ் மாற்றி விட்டனான்ட்டு சாகர் வரைக்கும் அப்படியே சந்தோஷமாக ஜாலியாக கீழே வானம் மேலே பூமிட்டு ஆம்பளை கெத்தா சீரியல் பார்த்துட்டு வாழ்ந்துட மாட்டேன். ஆனால் உண்மையே சொல்லணும்னா
இந்த விசா கிசா லேட்டாக வந்துடுறதா? டெலிவரி வரைக்கும் என் பாப்பா கூட இருந்துட்டு என் 2 பாப்பையும் ஒன்றா பார்க்கணுன்னு எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். சாமி ஏதோ வேறு வேலை பிஸியானு நினைக்கிறேன். விசா சீக்கிரம் வந்துருச்சு. அதுக்கு என்ன இப்போ? நீ போ. நான் பையன் பிறந்தோடனே அவனை தூக்கிட்டு அங்கே வந்துட போகிறேன். பையனா? பொண்ணு தான். ஸ்ட்ராங்காக போல்டாக அப்படியே என் குட்டி அஞ்சலி மாதிரி. அவளுக்கு இந்த உலகத்தையே சுற்றி காட்டணும், அவள் இஷ்டத்துக்கு வாழ விடணும், நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கணும். ஏய் பாப்பா, பாப்பா என்னாச்சு? பாப்பா என்னாச்சு? தண்ணி 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 குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. ஓகே. நீ கேட்டல, பொண்ணே வந்துட்டா. நீயே நல்லது கெட்டது சொல்லு. பேசு. பாப்பா, பாப்பா, நான் அப்பா பேசுறேன்டா. நல்லா இருக்கீங்களா? தங்கமே, நீங்க அப்பா அம்மாலாம் இருக்கக்கூடாது. அம்மா மாதிரி தைரியமா இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, தலை நிமிர்ந்து கெத்தா நடக்கணும், யாரா இருந்தாலும் கண்ணை பார்த்தான் பேசணும், என்ன கஷ்டம் வந்தாலும் அழக்கூடாது. நான் அம்மா அழுது பார்த்ததே இல்லை. நீங்களும் அப்படியே தான் இருக்கணும். அப்பா கூட இல்லைன்னு நீங்க என்னைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. எத்தனை 1000 மைல் தூரத்தில் அப்பா இருந்தாலும் உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன லீவ் கிடைச்சா கூட உடனே ஓடி வந்துடுவேன். ம்? என்ன விக்ரம், நீயும் பாப்பா பாப்பாங்கிற, இவளும் எட்டி உதைக்கிறா. இவ பிறந்ததுக்கு அப்புறம் என் மேல லவ் கிவ் குறைஞ்சது, கொன்னுடுவேன் உன்னை. ஓ மேலேயாவது லவ் ஆகுது குறையிறதாவது. இந்த செல்லக்குட்டி தான் எனக்கு கிடைச்ச உறவு. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்த காலையும் கத்தி சொல்லும் போல இருக்கு. டேய் இங்க பாருங்கடா, எனக்கு கிடைச்ச மாதிரி கொண்டாடி உங்க எவனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லடான்னு. சரி, இப்பவே கத்து. ஆனா கேட்கறதுக்கு யாரும் இல்லையே. இந்த உலகத்துக்கு காது இருக்கு, நீ கத்து கேக்கும் அப்படின்ற. ஏய், கொடுத்துட்டு போடா.